சார், எம்பி ராசா அவர்கள் பேசின ஆடியோ ஒன்று லீக் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டுருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அது ஏஐ வீடியோ, ஏஐ ஆடியோ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. தந்தையவே ஒரு கைதியாக வச்சுருந்தவரே நாட்டு மக்களை எப்படி வச்சிருப்பாருன்ற கேள்வி வந்துட்டு அது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஒரு குடும்பத்தில் அவர் சரியில்லை அப்படின்னா நாட்டு மக்களை ஆளுமை செய்கிறதுலையும் அப்படி தான் இருப்பாரா சார்? அந்த மாதிரி தான் இருக்குமா? அவர் வெளிப்படையாகவே மு க அழகிரி கலைஞர் அவர்களை ஸ்டாலின் இப்படி வச்சிருக்காரு, அப்படி செய்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் பேசியிருக்காரு. மு க அழகிரி பேசியிருக்காரு. இது யாரு வெளியாற்றல் பொருள். ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்திருந்தாரு. கருணாநிதி அவர்களை பத்தி பேசுறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் ஸ்பீச்சும் கொடுத்திருந்தாரு. ராசா அவர்கள் அது பேசியது உண்மையிலேயே ஒரு பொய்யான குரல் பதிவு அப்படின்னா அவர் காவல்துறைக்கு போயிருக்கலாம் முதல்ல. அதே போல விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு முழுக்க முழுக்க முற்படுத்திட்டு இருந்தாங்க. திமுக என்ன தவறு செய்தாலும் அதை இதை உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா, பீகாரில் நடக்கவில்லையா, டெல்லியில் நடக்கவில்லையா அப்படின்லாம் பேசி முட்டு கொடுக்குறவங்க இப்பதான். யூத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல மூத்த பத்திரிகையாளர் விஸ்வா விஸ்வநாத் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், எம்பி ராசா அவர்கள் பேசின ஆடியோ ஒன்று லீக் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போயிட்டு இருக்கு. நிறைய பேர் வந்துட்டு அது ஏஐ வீடியோ, ஏஐ ஆடியோ அப்படின்னு கூட சொல்கிறாங்க. அது உண்மை இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் எடப்பாடியார் அவர்கள் கிருஷ்ணகிரி பரப்புரையின் போது அந்த ஆடியோ பற்றி ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னா, மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தையை இறுதி காலங்களில் ஒரு சிறை கைதி மாதிரி வச்சுருந்தாரு. தந்தையவே அந்த மாதிரி நடத்துகிற ஒருத்தர் நாட்டு மக்களை எப்படி நடத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு. அதுக்கு ஸ்டாலின் அவர்களும் பதில் கொடுத்திருந்தாரு. கருணாநிதி அவர்களை பற்றி பேசுறதுக்கு எடப்பாடி அவர்களுக்கு எந்த ஒரு தகுதியும் இல்லை அப்படின்ற மாதிரி பதில் ஸ்பீச்சும் கொடுத்திருந்தாரு. ஸோ இதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இபிஎஸ் அவர்கள் சொல்லும் பொழுது தந்தையவே ஒரு கைதியாக வச்சிருந்தவரே நாட்டு மக்களை எப்படி வச்சிருப்பாருன்ற கேள்வி அது ஒரு குடும்பத்துக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம் தானே. ஒரு குடும்பத்தில் அவர் சரியில்லை அப்படின்னா நாட்டு மக்களை ஆளுமை செய்யறதுலயும் அப்படிதான் இருப்பாரா சார்? அந்த மாதிரி தான் இருக்குமா? இதுல நீங்க ரொம்ப மிக முக்கியமா கவனிக்க வேண்டியது, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கூறிய அந்த கருத்து உண்மையிலேயே அவர்தான் அதை முதலில் கூறினார் அப்படின்னு இல்லை. மு க அழகிரி அவர்கள், ஸ்டாலினுடைய சகோதரர் மு க அழகிரி அவர்கள் இது போன்ற குற்றச்சாட்டுகளை ஸ்டாலின் மீது முன்வைத்தது செய்தித்தாள்களிலேயே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 3 செய்தித்தாள்கள் அப்படின்னு நினைக்கிறேன். இன்று கூட அந்த பேப்பர் கட்டிங் பாத்தீங்கன்னா சமூக ஊடகங்கள்ல வலம் வந்துட்டு இருக்கு. நேற்று இந்த பேச்சுக்கு பிறகு அவர் வெளிப்படையாகவே மு க அழகிரி கலைஞர் அவர்களை ஸ்டாலின் இப்படி வச்சிருக்காரு, அப்படி செய்திருக்கிறார் என்றெல்லாம் அவர் பேசியிருக்காரு. மு க அழகிரி பேசியிருக்காரு. இது யாரு வெளியாற்றல் பொருள். ஸ்டாலினுடைய சகோதரர் அவரே சொல்லியிருக்காரு, மு க அழகிரியே சொல்லியிருக்காரு. ஒன்று. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இதுக்கு பதில் கொடுத்த மு க ஸ்டாலின் அவர்கள், இது தந்தைக்கும் மகனுக்குமான ஒரு தனிப்பட்ட பர்சனல் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிட்டு அது தலையிடுவதற்கு யாருக்கும் உரிமை இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் போட்டு என்ன சொல்றாரு அதே உரையில, நான் என் தந்தைக்காக அல்ல, தமிழ்நாட்டினுடைய அரசியல் தலைவர் என்பதற்காக அவருக்கு அவருடைய தலைவர் அண்ணா அவர்களுக்கு அவருடைய சமாதிக்கு அருகிலேயே இடம் வேண்டும் என்று கேட்டு நான் போய் இதே எடப்பாடி பழனிசாமி அவர்களை நான் சந்தித்து நினைவிருக்கிறதான்னு கேட்கிறார். அப்ப அதுலயே அவர் முரண்படுறாரு. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் திருப்பி ஒரு கேள்வி கேட்கலாம் இல்லையா? நாங்களும் மு க ஸ்டாலினுடைய அப்பா கலைஞர் கருணாநிதியை பற்றி பேசவில்லை, அல்லது கலைஞர் கருணாநிதி அவருடைய மகன் ஸ்டாலினை பற்றி பேசவில்லை. எனவே அரசியல் தளத்துல தனிமனித தாக்குதல்கள் கூடாது என்பது அடிப்படை இலக்கணம். அதையும் மீறி ஏதாவது பேசினாலும் அது கருத்தியல் ரீதியாக பேசினா கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அடிப்படையா இருக்கு. இதுல பதட்டப்படுவது என்னவோ மு க ஸ்டாலின் அவர்கள் தான் அதிகமா பதட்டப்படுறாருதான் நமக்கு தோணுது. சார், இப்போ அந்த ஆடியோ அப்படின்றது உண்மையே இல்ல, ஏஐ ஆடியோன்னு சொல்றாங்க சார். அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ராசா அவர்கள் அது பேசியது உண்மையிலேயே ஒரு பொய்யான குரல் பதிவு அப்படின்னா அவர் காவல்துறைக்கு போயிருக்கலாம் முதல்ல. காவல்துறைக்கு போயிட்டு என்ன சொல்லலாம்னா, என்னுடைய குரலை போல இவர்கள் தவறாக பதிவு செஞ்சிருக்காங்க. எனவே இது புலன் விசாரணை செய்து அந்த குரல் பதிவு உண்மையான குரல் பதிவு தானா அல்லது ஏஐ மூலமாக பதிவு செய்யப்பட்டதா என்று புலனாய்வு செய்து
அவ்வாறு இருந்தால் அதை வந்து நீங்கள் அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்று தர வேண்டும் அப்படின்னு தான் புகார் கொடுக்கணும். ஆனா இவர் வந்து என்னன்னா நேரடியா வந்து அந்த யூடியூபருக்கு வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காரு. அந்த நோட்டீஸ்ல அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னா, அதை அகற்ற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் தான் சொல்லியிருக்காரு. அது வந்து என்னோட தவறான ஒன்றா இருக்கு. எனவே அகற்ற வேண்டும், மன்னிப்பு கேட்க வேண்டும் சொல்லியிருக்காரு. அது உண்மையிலேயே வந்து ஏஐ வீடியோவாக சில ஒரு பதிவு செய்யப்பட்ட வீடியோவா இருந்தால், அவர் வந்து அது அவதூறாக இருந்தால் அந்த யூடியூபர் அதை வந்து அகற்றணும். அது வந்து முறை. இல்லன்னா இவர் வந்து மேற்கொண்டு வழக்குக்கு போலாம். அப்ப எடுத்த உடனே வெறுமனே ஒரு நோட்டீஸ் மட்டுமே அனுப்பிச்சிருக்காரு அப்படிங்கும்போது, அதில் அவருக்கே வந்து உறுதித்தன்மை இல்லை அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வருது. எனவே அதை நிரூபிக்க வேண்டிய பணி வந்து தற்பொழுது வந்து நீதிமன்றத்துக்கு போனா அது டிஃபமேஷன் கேஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அவதூறு வழக்கா தான் போகும். நாங்க அவதூறுலாம் இல்ல. இது ஒரு அவர் பேசியத தான் நாங்க வந்து வெளியிட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா, அது நிரூபிக்கப்பட்டால் அ ஆர் ஆசாவுக்கு தான் வந்து பின்னடைவு. ஆ எனவே அப்போ வந்து அவர் காவல்துறைக்கு போகாம நேரா வந்து நோட்டீஸ் விட்டிருக்காரு அப்படிங்கும்போதே நம்ம சிந்திக்க வேண்டிய ஒன்றாக இருக்குது. ஆ இருந்தாலும் கூட அரசியல் கட்சிகளுக்குள் அவர்களுக்குள்ள தலைவர்களை பற்றி எல்லாம் எப்பொழுதுமே புகழ்ந்து கொண்டே இருப்பாங்க அப்படிங்கிறதுலாம் இல்ல. சில வேளைகள்ல அவர்களுக்கு கோபம் வரும்போது, கருத்து வேறுபாடு ஏற்படும் பொழுது, தங்களுடைய மனத்தாங்கலை, ஏக்கத்தை பதிவு செய்யறதெல்லாம் வழக்கமா நடக்கிற ஒண்ணுதான். இது ஒண்ணும் பெரிய ஒரு 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 குற்றச்சாட்டா இல்ல. எல்லா கட்சிகளிலுமே அந்த தலைவர்களை பற்றி தொண்டர்களுக்கிடையே தலைவர்களுக்கிடையே வந்து கருத்து வேறுபாடுகள் இருப்பதும், சொற்களை விடுவதும் தான் இயல்பா நடக்கக்கூடிய ஒன்றுதான். எனவே அது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது. ஆனால் ஆ ஆராசா கைதாகி இருந்தபோது திமுகவினர் யாரும் பார்க்கல. கனிமொழி கைதான போது திமுகவினர்லாம் வந்து பார்த்தாங்க என்கிற அந்த ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, கருத்து வந்து திமுகவுக்குள்ளேயே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஏன்னா, இப்ப சமீப நாட்களா நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எந்த 10 ஆண்டு காலமாக எந்த கட்சி இடதுசாரி கட்சியும், அதே போல விடுதலை சிறுத்தைகள் போன்ற ஒடுக்கப்பட்ட பட்டியலின மக்களுக்கான கட்சிகள் எல்லாம் திமுகவிற்கு முழுக்க முழுக்க முட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. திமுக என்ன தவறு செய்தாலும் அதை இதை வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கவில்லையா? பீகாரில் நடக்கவில்லையா? டெல்லியில் நடக்கவில்லையா? அப்படின்லாம் பேசி வந்து முட்டு கொடுக்கிறவங்க இவங்கதான். இவர்களையே இந்த தேர்தல்ல வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையின் போது அ அ 3ஆம் தர மனிதர்களைப் போல தான் நடத்தினார் மு.க. ஸ்டாலின். குறிப்பாக திமுக. காங்கிரஸ் கட்சியை அவமானப்படுத்தினார்கள், விடுதலை சிறுத்தைகளை அவமானப்படுத்தினார்கள், இடதுசாரிகளை அவமானப்படுத்தினாங்க. எந்த வேலையுமே செய்யாம வெறும் 4 விழுக்காடு இருக்கக்கூடிய தேமுதிகவை அழைத்து வந்து சிவப்பு கம்பளம் கொடுத்து அந்த அம்மாவுக்கு 10 சீட் குடுத்தாங்க. ஒரு எம்பி சீட் குடுத்தாங்கன்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து மிகப்பெரிய ஒரு அவமானம், அசிங்கம் விடுதலை சிறுத்தைகளுக்கும், இடதுசாரிகளுக்கும், காங்கிரஸ் கட்சி. அது இப்படிப்பட்ட நிலை தான் அங்க வந்து இருக்கிறதுல. இப்பொழுது ராசாவுமே இப்படி வந்து நினைச்சிருக்காரு. அப்ப நடத்தப்பட்டிருக்காரு. கனிமொழிக்கு ஒரு நீதி, தனக்கு ஒரு நீதி என்பதாக நடத்தப்பட்டிருக்காரு. இந்த தகவல் இருக்கு இல்லைங்களா? இது வந்து திமுகவுக்குள்ளேயே நீங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கும். எனவே இந்த உண்மையா, பொய்யா அந்த ஆடியோ உண்மையா, பொய்யா என்பது நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட்டாலும் கூட தற்போது உலகம் உலகம் முழுவதுமே அது போயிருக்கு. அதை மறுத்து அவர் வந்து அறிக்கை விடல. நேரா நோட்டீஸ் தான் விட்டிருக்காரு. இல்லை இது பொய்யானது, தவறானது மறுத்து அறிக்கை விட்டு அல்லது காவல்துறையில் புகார் கொடுத்திருந்தா அதை நம்ம பார்க்கலாம். இனி அடுத்தது ஆராசா அது ஒருவேளை பொய்யாக இருந்தால் அவர் என்ன நடவடிக்கை எடுக்க போறான்னு பார்ப்போம். உண்மையாக இருந்தால் ஆனா மாரிதாஸ் அந்த யூடியூபர் சொல்றாரு, நான் நீதிமன்றத்திலே வழக்கு சந்திக்க தயாரா இருக்கேன்னு சொல்றாரு. அப்ப அவ்வளவு உறுதிப்பாட்டோடு அவர் இருக்கும்போது, அவருக்கு ஒரு சான்று கிடைத்திருக்கிறது. உறுதியான அதோட உண்மைத்தன்மை பற்றி அந்த யூடியூபர் மாரிதாஸுக்கு தெரிந்திருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. எனவே இது ஆராசா அவர்களுக்கு இது ஒரு பின்னடைவு தான். இந்த இது அதுதான் என்னுடைய பார்வையில நான் பார்க்கிறேன். அப்புறம் அந்த ஆடியோல வந்துட்டு இன்னொரு விஷயம், திரு மு க ஸ்டாலின் அவர்கள ரொம்ப டேமேஜ் பண்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் கூட அவரு சொல்லியிருந்தாரு. இங்கிலீஷ்ல சரளமா பேச முடியுமா அவரால அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவரை டேமேஜ் பண்ற மாதிரியும் பேசியிருக்காரு. இது இந்த தேர்தல் நேரத்துல அவருக்கு பின்னடைவை ஏற்படுத்துமா சார்? இல்ல ஆங்கிலம் பேச தெரியாத ஒண்ணு பெரிய ஒரு குறையெல்லாம் கிடையாது. ஆங்கிலம்ங்கிறது மொழி தானே. அது ஒண்ணும் பெரிய ஒரு இது கிடையாது. அப்ப வந்து தமிழ் தெரியாத ஆங்கிலேயர்களை பார்த்து, தமிழ் தெரியாத ஹிந்திக்காரங்களை பார்த்து நமக்கு வந்து மூளை இல்லாதவன்னு சொல்ல முடியுமா? அது ஒரு மொழி தெரியாதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. அவர் சொல்ல வர்றது என்ன, டெல்லி வட்டாரத்துல வந்து அவரால வந்து அரசியல் செய்ய முடியுமா என்பதை போலதான் அந்த 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 துணியில அந்த கேள்வி இருக்கு. ஒரு வேளை அப்படி வந்து அவர் பேசியிருந்தால் அதுதான் அந்த துணி. இது வந்து ஒன்று. அடுத்தது அவருக்கு வந்து மூளை இல்ல, பிரெயின் இல்லன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அதுல அந்த குரல் பதிவு வருது. நீங்க அந்த காலகட்டத்துல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, அவரு தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. ஏன்னா யாருமே வந்து பார்க்கல. அப்ப இதெல்லாம் நீங்க ஒருவேளை அந்த குரல் பதிவு உண்மை என்றால், அந்த ஆராசாவின் குரலில் வெளிப்படக்கூடிய ஆதங்கம் எப்படிப்பட்டதா இருக்குன்னு பாருங்க. தன்னுடைய குடும்பத்தைச் சேர்ந்த கலைஞர் கருணாநிதி குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம், அந்த கட்சிக்காக உழைத்த அவர்களுக்கெல்லாம் கிடையாது, கிடைக்கவில்லை. அதுதான் அந்த ஒட்டுமொத்த அந்த குரல் பதிவிலையும் ஆ அது அந்த குரல் பதிவு தாங்கி இருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல் இதுதான்.
அப்ப குடும்பத்தினருக்கு என்றால் ஒரு பார்வை, கட்சிக்காரர்களுக்கு என்றால் ஒரு பார்வையாக இருக்கிறது அந்த திமுகல என்பதுதான் அங்க பதிவாயிருக்கு. இது இது இந்த இந்த அடிப்படையில வேணா நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இது ஒரு அவர்களை பற்றி அ ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தலாமே தவிர, அல்லது ஒரு கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தலாமே தவிர, மற்றபடி ஆங்கிலம் பேசத் தெரியாது, அவருக்கு மூளை இல்லாம இருந்தா இன்னைக்கு வந்து அவர் எப்படி இப்படி ஒரு கட்சியை நடத்திட்டு இருப்பாரு இன்னைக்கு. அதுல குறைபாடுகள் இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனா ஒரு ஆட்சியவே 5 ஆண்டுகள் நடத்தியிருக்காரு இல்லையா? எனவே அவர் அவ்வாறு ஆராசா ஒருவேளை பேசியது உண்மை என்றால், அது அவருடைய ஆதங்கத்தை, கோபத்தை தான் வெளிப்படுத்தக்கூடியது. அதுவும் அன்னைக்கு பேசியிருக்காரு. இன்னைக்கு பேசல. அந்த 2G காலகட்டத்துல பேசின உரையாடல் தான் இப்ப வெளியில வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது வந்து ஒரு வகையில வந்து உள்ளுக்குள்ள வந்து புகைந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம காண்பிக்குது. அதுதான் நம்ம பார்க்கிறோம். கட்சிக்குள்ள ஒரு அதிருப்தி. ஏன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா, அந்த கட்சியினுடைய கட்டுப்பாடு கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருந்தபோது, அந்த கட்சியில எல்லோருக்குமே அவர் வந்து யாரெல்லாம் உழைச்சாங்க, யாரெல்லாம் உழைக்கல அப்படிங்கிறத தெள்ளத் தெளிவா அவருக்கு தெரியும். அதற்கேற்ப அவர் வந்து அ அனைவரையும் அனுசரித்து ஒரு தலைமை பண்போடு இருந்தாரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில நிறைய பேர் அதிருப்திக்கு உள்ளாக்கி இருக்காங்க அப்படிங்கிறது நம்ம திமுக வட்டாரத்துல பேசும்போது தெரியுது. குறிப்பாக அடுத்த தலைமுறை சபரீசன், உதயநிதி போன்றவர்கள் எல்லாம் கட்சியினுடைய நிர்வாகத்துக்குள்ள தலையீடு செய்த காரணத்தினால் மூத்தவர்கள்லாம் நீங்க வந்து அதிருப்தியில் இருக்காங்க அப்படிங்கிறது வெளிப்படையாவே பலரும் பல மேடைகள்ல நம்ம பேசிக்கிறத பார்க்க முடியுது. அவங்க சலிப்புல தான் இப்போ தேர்தலே போட்டியிடுறாங்கன்னு பார்க்க முடியுது. அந்த வகையில ஆராசாவும் வந்து தற்பொழுது அவருடைய ஆதங்கமும் வெளிப்பட்டு இருக்குது அப்படின்னு தான் பார்க்கணும். ஏற்கனவே துரைமுருகன்லாம் ஒரு சலிப்புல இருக்காங்க. நீங்க வந்து நிறைய சொல்லலாம். பெரியசாமியில இருந்து நிறைய அமைச்சர்கள் எல்லாம் அவர்களால் மிக மூத்தவர்கள். அவர்களாம் நீங்க வந்து மு.க. ஸ்டாலின் அவர்கள் கூட அவர்கள் பயணம் செய்வதற்கு அவர்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா கலைஞரோட கூட இருந்தவர் நீண்ட நெடுங்காலமா இருந்தவர். அடுத்து உதயநிதியோட அவர்கள் எப்படி பயணம் செய்ய போறாங்க அப்படின்னு கேள்வி. சபரீசனோடு எப்படி அவர்கள் பயணம் செய்ய போறாங்க? அவர்கள் தலைமைக்கு கீழ் இவர்கள் எல்லாம் இயங்குவார்களா என்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த அடிப்படையில தான் நீங்க ஆசாவுடைய இந்த உரையையும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஏன்னா அவர் நல்லா தெளிவா கலைஞருக்கு பிறகான ஒரு காலகட்டத்தை பத்தி தான் ஆசாவினுடைய அந்த உரை. அந்த உரை உண்மையாக இருந்தால் அந்த உரையை வந்து சொல்லுது. அப்ப கலைஞருக்கு பிறகான காலகட்டத்துல திமுக மூத்த தலைவர்கள் எல்லாம், பழைய தலைவர்கள் எல்லாம், உழைக்கிறவர்கள் எல்லாம் மதிக்காது என்கிற அந்த ஒரு மெசேஜ் வந்து ஸ்ட்ராங்கா கன்வே ஆயிருக்குன்னு நான் பாக்குறேன். சார், அப்புறம் இன்னொரு விஷயம் கூட சொல்லியிருக்காரு, என்ன கட்சியில இருந்து ஒருபோதும் வெளியே அனுப்ப முடியாது, அப்படி ஒரு லாக் வச்சிருக்கேன் நான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அந்த ஆடியோல சொல்லியிருக்காரு. இது பத்தி உங்களுடைய கருத்து சார்? இல்ல அது நீங்க வந்து என்னன்னா அந்த 2G வழக்கு இருந்த காரணத்தினால அப்படி அவர் பேசியிருக்கலாம். ஒரு லாக்குனா என்ன லாக்குன்னு தெரியல. யாரையும் கட்சி விட்டு நீக்க போறது இல்லை திமுக உடனே. ஏன்னா இப்ப ராசாவெல்லாம் மிக நீண்ட காலமாக பணியாற்றி கொண்டிருக்கக்கூடியவங்க. அவர் அப்படி சொல்வதனால என்னவா இருக்குன்னா 2G வழக்குல ஏதாவது அவர் தொடர்புடைய வழக்கு அல்லது வேறு ஏதாவது வழக்கு திமுகவினுடைய தலைமையே வந்து அசைக்கக்கூடிய ஏதாவது ஒரு தகவல் அவர்கிட்ட இருக்கலாம். அதனால அவர் சொல்லியிருக்கலாம். அது இயற்கைதானே. இவர் வெளியே விட்டோம்னா இவர் போயிட்டு வந்து நம்ம சில ரகசியங்கள்லாம் சொல்லிடுவாங்க அப்படின்னு சில பேரை எல்லா கட்சியிலும் நடக்கக்கூடியதுதான். அவங்களை வெளியே அனுப்பாம பக்கத்திலே உட்கார வச்சுப்பாங்க. அது போல அது ஏதாவது உள்ளுக்குள்ள அவர்களுக்குள்ள இருந்து இருக்கலாம். அப்படிதான் நம்ம பார்க்கிறோமே தவிர வேறு ஒன்றும் அதில் இருப்பதா எனக்கு தெரியல. கண்டிப்பா சார். உங்களோட நேரம் ஒதுக்கி அரசியல் சார்ந்த நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. நன்றி சார். நன்றி. வணக்கம்.